Hi Tamilians, welcome to Pharmaceutical YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Pharmaceutical jurisprudence ல இருக்க யூனிட் ஃபர்ஸ்ட்ல the import of drugs and manufacturing of drugs பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா drugs and cosmetics actனா என்ன, then schedules பத்திலாம் பார்த்திருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம import of drugs and then manufacturing of drugs பத்தி பார்க்கலாம். First import of drugs பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் தான் ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் அண்ட் தென் உங்களுக்கு ட்ரக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவை. ரா மெட்டீரியல், தென் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், எக்ஸிபியன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா வேர்ல்டு வைடாக, அதாவது வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம். தென் இந்த மாதிரி நம்ம ட்ரக்ஸோ இல்லை ரா மெட்டீரியலோ எக்ஸிபியன்ஸோ இல்லை ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ். எதுக்காக இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இது மேஜராக வந்து பார்க்குறாங்கன்னா, ஒரு ட்ரக் வந்து குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு அதோட ரா மெட்டீரியல், அதோட பேஸ் வந்து முக்கியமான ஒன்று. அதுக்காக நம்ம இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸை வந்து மெயினாக வந்து அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ட்ரக்கே ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா வெளியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ட்ரக்ஸே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸு. ஃபஸ்ட்டு இம்போர்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒரு கூட்ஸோ இல்லை சர்வீஸோ வந்து வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட்னால் வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு, அதாவது ஓவர்சீஸ்னால் வேர்ல்டு வைடாக வந்து சேல் பண்ணுறத வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8 to 12 இருக்கிறது எல்லாமே இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸை டினோட் பண்ணும். தென் ஃபார்ம் 9 to 12 வந்து இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அதெல்லாம். இப்போது நம்ம ஒரு ட்ரக்கை இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முக்கியமான தேவையான ஒன்று பார்த்திங்கன்னா லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி யாருன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி. இன்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணிவிட்டு தென் அந்த லைசன்சிங் வந்து அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா, ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரக்ஸ் வந்து நம்ம வேறு ஒரு கண்ட்ரியில் இருந்தோ இல்லை வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக்கை வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா அதை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரக்கு இந்த வகையான ட்ரக்ஸ்லாம் வந்து இம்போர்ட்டே பண்ண முடியாது, ப்ராஹிபிட்டட் ட்ரக்ஸு. தென் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இம்போர்ட் பண்ண முடியும். தென் எக்ஸம்டட் ட்ரக்ஸு. இந்த ட்ரக்ஸுக்கு லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லை, இது வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 டைப் ஆஃப் வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்கு வந்து எந்த ட்ரக்காக இருந்தாலும் அதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அது வந்து நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு ஃபுட்டு வந்து ட்ரக்காக யூஸ் ஆகுதுன்னா அந்த கார்லிக்கு, தென் ஜிஞ்சர், பெப்பர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபுட்டு தான். பட் ஆனால் அது வந்து ட்ரக்காக யூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இல்லை நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். தென் அந்த ட்ரக்கு வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருந்தால் இம்போர்ட் பண்ணலாம். தென் மிஸ்பிராண்டடாகவோ அடல்ட்ரேட்டடாகவோ சூப்பர்வியர்ஸாகவோ இருக்கக்கூடாது அந்த ட்ரக் இம்போர்ட் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த சலைன் வாட்டர், தென் ஸ்ப்ரிட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு கேட்டகரி என்னென்னா இந்த ட்ரக்கை வந்து இம்போர்ட்டே பண்ண முடியாது, அது ப்ராஹிபிட்டட் ட்ரக்ஸு. தென் லைசன்ஸ் இருந்தால் தான் இம்போர்ட் பண்ண முடியும். தென் தேர்டு டைப் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு வந்து எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் வித்தவுட் எனி லைசன்ஸ் மூலிமா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
தென் ஒரு ட்ரக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் 10 வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் நம்பர் 10ல் தான் வந்து அப்ளிகேஷன் இது பண்ணுவோம். அதை வாங்கி தென் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு தென் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மேனுஃபேக்சரோட இது, தென் டேட்டு, மேனுஃபேக்சரர் டீட்டெயில், அட்ரஸ், இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுற நம்மளோட பர்சனல் அட்ரஸ்ஸு, நம்மளோட நேமு, தென் அதுக்கப்புறம் டேட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். தென் லைசன்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு வந்து வேலிட்டியாக இருக்கும். ஒரு சிங்கிள் ட்ரக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணோன்னா 1000 rupees ஃபீஸ் கட்டணும். தென் அதுக்கும் கூட வந்து அடிஷ்னல் ட்ரக்ஸாக இருந்துச்சுன்னா 100 rupees ஒவ்வொரு ட்ரக்குக்கும் அடிஷ்னலாக கட்டணும். தென் நம்ம வர ட்ரக்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அனலிஸ்ட் மூலயமா அனலிஸ்ட் பண்ணி தான் வந்து அந்த ட்ரக்கை வந்து தென் அப்ரூவே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அனலைசிங் ஃபீஸஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரக்குக்கு வந்து 100னும் அடிஷ்னல் ட்ரக்காக இருந்தால் 50-50 ஆட் ஆகும். தென் எந்தெந்த ட்ரக்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ண தடை விதிச்சிருக்காங்க, அதாவது ப்ராகிபிட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென் இது வந்து ப்ராகிபிட்டட் ட்ரக்ஸ்லாம் வந்து செக்ஷன் 10 கீழே வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பார்ப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இல்லைன்னா, ட்ரக்கோ இல்லை காஸ்மெட்டிக்கோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இல்லைன்னா அது ப்ராகிபிட்டட் பண்ணுவாங்க. தென் ஒரு ட்ரக்கு வந்து மிஸ்பிராண்டட் ட்ரக்காவோ இல்லை மிஸ்பிராண்டட் காஸ்மெட்டிக், சூப்பர்வியஸ் ட்ரக் இல்லை சூப்பர் காஸ்மெட்டிக்ஸாக இருந்தால் அதை வந்து ப்ராகிபிட்டட் பண்ணுவாங்க. தென் அடல்ட்ரேட்டட் ட்ரக் இல்லை காஸ்மெட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராகிபிட்டட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அடல்ட்ரேட்டட், மிஸ்பிராண்டட், சூப்பர்வியஸ்னால் என்னென்னு. அடல்ட்ரேட்டட்னா அதில் கலப்படம் பண்ணுறது, ஒரு இதை எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க, அதை வந்து நம்ம வந்து அடல்ட்ரேட்டட்னு சொல்லுவோம். மிஸ்பிராண்டட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஃபேமஸ் பிராண்டட் ட்ரக்கோட நேமை வந்து லைட்டாக ஒரு ஸ்பெல்லிங் மாற்றி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது மிஸ்பிராண்டட் ட்ரக்கு. சூப்பர்வியஸ் ட்ரக் அப்படின்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து, அதாவது உள்ளே இருக்கிற ட்ரக்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும், பட் லேபிளிங் பண்ணது தப்பாக இருக்கும். இதெல்லாம் சூப்பர்வியஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேட்டன் ஆர் ப்ராப்பர்ட்டி மெடிசின்ஸ், அதாவது ஒருத்தர் வந்து பேட்டன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாம் வந்து நாம் ஜென்ரிக் ட்ரக்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. தென் ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அன்சேஃபாகவோ ஹார்ம்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்க ட்ரக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெர்க்குரி ஆயின்மெண்ட்டு, சால்சிலிக் ஆசிட். இப்போ வந்து மெர்க்குரி ஆயின்மெண்ட் வந்து அதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி சால்சிலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து 1% சால்சிலிக் ஆசிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதை விட அதிகமாக போச்சுன்னா ஸ்கின் வந்து இரிட்டேஷன்ஸ், தென் வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸில் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து காஸ் பண்ணும். தென் அந்த மாதிரி இருக்க ட்ரக்ஸ்லாம் ப்ராகிபிட்டட் பண்ணுவோம். தென் ஏதாவது ட்ரக்கு வந்து அதோட டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸ்லாம் ப்ராகிபிட்டட். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜேவில் இருக்கிற ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த டிசீஸை வந்து எந்த ஒரு ட்ரக்ஸாலையும் க்யூரே பண்ண முடியாது. தென் அந்த மாதிரி இருக்கிற டிசீஸ்க்கு வந்து இந்த ட்ரக் க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ப்ராகிபிட்டட் ட்ரக்ஸு. தென் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்டர் லைசன்ஸ். இந்த ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இம்போர்ட் பண்ண முடியும். என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷெட்டில் வந்து C1 அண்ட் எக்ஸு, அதாவது பயாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஷெட்டில் C1ல் இருக்கும். ஷெட்டில் எக்ஸில் வந்து நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு லைசன்ஸ் தேவை. தென் இதை வந்து 3 கேட்டகரியாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஷெட்டில் ட்ரக்ஸாகவும், தென் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எது இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கோ இல்லை டெஸ்ட்டோ இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்மால் குவான்டிட்டி இம்போர்ட் பண்ணுறப்ப அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும். பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஒரு நியூ ட்ரக்கை வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். இப்போது இதுக்கு வந்து ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஃபார்ம் 8 to 12 வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் நம்பர்னு சொல்லியிருந்தோம். ஃபார்ம் 8 வந்து பயாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ்க்கு, ஃபார்ம் 8A வந்து நார்கோட்டிக் சொல்யூஷன்ஸ்க்கு. இது வந்து ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன். அது வந்து இம்போர்ட் லைசன்ஸ் வந்து நம்ம எந்த அப்ளிகேஷனில் இது பண்ணால் ஃபார்ம் 10 ரெண்டுமே, ஃபார்ம் 10 அண்ட் ஃபார்ம் 10A. ஃபார்ம் 9 வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம்.
இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கும் இது பண்ணுவாங்க. லைசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து இது பண்ணுவாங்க. அதே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டூப்ளிகேட் லைசன்ஸ் வாங்கணும்னா 250 rupees. அதாவது நம்ம பேன் கார்டுக்கெலாம் இது பண்ணுவாங்கள்ல, டூப்ளிகேட் பேன் கார்டு வாங்கணும்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி, இது டூப்ளிகேட் லைசன்ஸ் வாங்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு லைசன்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து 3 years வேலிடிட்டி. அது வந்து நம்ம எக்ஸ்பீரி ஆக போகுதுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ரெனியூவலுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். தென் சப்போஸ் இந்த லைசன்ஸ் வந்து ஏதாவது ஃப்ராட் வேலையோ இல்லை மால்ஃப்ராக்ஷனோ பண்ணி கேன்சல் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து சஸ்பென்ஷன் பண்ணிடுவாங்க. தென் இம்போர்ட் ஆஃப் லைசன்ஸ் அது பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நம்பர் 9 தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் லெட்டரில் வந்து அப்ளை பண்ணுவோம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டெயின் ஆகிருக்குன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸு, தென் அதோட நம்ம இம்போர்ட் பண்ணுறதோட ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரக்கோட நேமு, பேட்ச் நம்பரு, இப்போ ஒரு ட்ரக்கோ இது லேபிளிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக்கோட நேமு, பேட்ச் நம்பரு, அதோட அட்ரஸ்ஸு, இது வந்து எக்ஸ்ட்ரா அது டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அந்த அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆனது, தென் அந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆனது, க்ளோஸ் ஆனதெல்லாம் இது பண்ணுவோம். ஒரு ட்ரக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, தென் அந்த பர்ச்சேசர், அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம் அந்த பர்ச்சேசரோட நேமு, தென் அதுக்கப்புறம் பேலன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் த ட்ரக்ஸு, தென் அவங்களோட சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து அந்த லைசன்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். தென் ஒரு ட்ரக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும், டெஸ்ட் நடக்கும், அனலைஸ் நடக்கும். இல்லைன்னா வேர்ல்டு வைடாக வந்து அந்த மேனுஃபேக்சரர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் வாங்கி, இந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா 11 லைசன்ஸ் மூலயமா இதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு, தென் ஒரு லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ரெக்கார்டை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. இம்ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க வித்தின் 1 monthலேயே. தென் அதுக்கப்புறம் ஃபினாலிட்டிஸ் இப்போ பார்க்க போகிறோம். தென் என்னென்ன குற்றம், அதாவது அஃபென்ஸ்னால் குற்றம் சொல்லுவாங்க, ஃபினாலிட்டிஸ்னால் அதுக்கான தண்டனை, அது வந்து ஃபைன், இந்த மாதிரி இருக்கிறதுனா ஃபினாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அஃபென்ஸ், என்னென்ன குற்றம் பண்ணால் என்னென்ன ஃபினாலிட்டி கட்டணும். ஃபஸ்ட்டு கன்வென்ஷன், செகண்ட் கன்வென்ஷனாக முதல் தவணை, 2ஆம் தவணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஃபஸ்ட் டைம் வந்து வார்னிங் கொடுத்து விடுறது, செகண்ட் டைம் வார்னிங் கொடுத்து விடுறது சொல்லுவாங்க. தென் அடல்ட்ரேட்டட் ஆர் சூப்பர்வைஸ் ட்ரக்ஸு, ஒரு ட்ரக் வந்து அடல்ட்ரேட்டடோ ஒரு சூப்பர்வைஸ் ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது அப்போ 3 years வந்து ஜெயில் தண்டனையும் 5000 ரூபா வந்து ஃபைனும் போடுவாங்க. அதே வந்து செகண்ட் கன்வென்ஷன், அதாவது 2வது டைம் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா 5 years வந்து ஜெயிலும் 10,000 ரூபா ஃபைனும் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் இவங்க குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, இப்போ இந்த லைசன்ஸ் இந்தந்த ட்ரக்ஸ் இந்தந்த லைசன்ஸ் தான், இந்த லைசன்ஸ் மூலிமா தான் இம்போர்ட் பண்ணணும், தென் இந்தந்த ட்ரக்ஸ்லாம் இம்போர்ட்டே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6 months வந்து ஜெயிலும் 500 ரூபா ஃபைனும் வந்து கொடுப்பாங்க. 1 year வந்து, அதாவது செகண்ட் கன்வென்ஷன்னா 1 year ஜெயிலும், தென் 1000 rupees ஃபைனும் வந்து போடுவாங்க. தென் கான்ட்ராவேஷன், அவங்க வந்து இந்த லைசன்ஸில் வந்து இந்தந்த டேட்டோ, தென் நேமோ, தென் மேனுஃபேக்சரோட இது எல்லாம் கொடுத்துருக்கதெல்லாம் கான்ட்ராவேஷன், அதாவது மாறுபட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 5000 ரூபா ஃபைனும் கொடுப்பாங்க. தென் அதே 2வது தவணையாக இருந்துச்சுன்னா 5 years வந்து ஜெயில் தண்டனையும் 10,000 ரூபா வந்து ஃபைனாகவும் போடுவாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம்.